ஹாய் ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இது பார்த்திங்கன்னா பியூர் பிரான்ஸ். எல்லார் வீட்லேயும் தட்கா பேன் வச்சுருப்பீங்க இல்லையா? சேம் தட்கா பேன் தான் இதுவும். பட் இது பார்த்திங்கன்னா வெங்கலத்தால் ஆன தட்கா பேன். நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அலுமினியத்தில் இருக்கும், அயனில் இருக்கும், இண்டோலியமில் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். பட் இது பியூர் பிரான்ஸ். எல்லா வெரைட்டியான தாளிப்பும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். இது பேர் பார்த்திங்கன்னா வால் உருளின்னு சொல்லுவாங்க, இல்லை கை உருளின்னு சொல்லலாம். உருளி பிக் சைஸ் உருளியே சின்னதாக இருந்து அதோட எக்ஸ்டெண்டட் போர்ஷன்ஸ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இது. அதனால தான் இது பேர் வால் உருளின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஹேண்டியான ஒரு விஷயம். பட் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். அதனாலே இதை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லோரும் ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதால தான் அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா பாட்டி அவங்களோட அம்மா அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி பொருட்கள் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது. One of my favorite bronze items in my home. இதை பற்றி தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இது நான் ஒரு பாஸ்ட் 5 to 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் ஐ லைக் திஸ். ஹேண்டியாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு ஆயில் எவ்வளோ ஒரு 200 கிட்ட இதில் கரெக்டாக இருக்கும். பட் நம்ம அவ்வளோ போட்டு தாளிக்க மாட்டோம். யூஸ்வலாக ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்ஸ் அவ்வளோ தான் வச்சுப்போம். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.